Hi guys, welcome to Subha Shaktivel channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான ஹெல்தியான சேமியா கிச்சடி. வாங்க அதுக்கு தேவையான ingredients பார்த்திரலாம். சேமியா எடுத்துர்க்கேன். இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு சேமியா எடுத்துர்க்கேன். எங்க வீட்ல மொத்தம் 5 பேருக்கு பண்றேன். அதனால இந்த பெரிய கிளாஸ்ல 3 கிளாஸ் அளவுக்கு சேமியா எடுத்துர்க்கேன். ஒரு கிளாஸ் சேமியா இந்த அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் சேமியாக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். ஸோ மொத்தமாக 6 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 4 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 கேரட்டை பொடுசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் பீன்ஸு பொடுசாக நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகை சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தோடனே இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் கருகிற வேண்டாம், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போது காய்கறியில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். போட்ட மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறேன். மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம். மூடி போட்டு வேக விடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.